முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். வழிகாட்டும் நட்சத்திரம் வரலாற்றிரண்டாய் பிரிந்ததையா, வருவோரை போஷிக்கும் நட்சத்திரம் நேசருக்கோ இடமில்லை என்றது. வழிகாட்டும் நட்சத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள்லையும் கூட நேபாள் தேசத்தில் நேபாள் கிறிஸ்மஸ் பரிசு செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் நம்முடைய வழிகாட்டு நட்சத்திரம் இந்த நேபாள் கிறிஸ்மஸ் பரிசு இந்த செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த முறை எனக்கு நிறைய சந்தோஷமான காரியங்களை கண்கூட பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே 150 குடும்பங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை நாங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுப்பதற்காக நாங்கள் அங்கே போகும் பொழுது அந்த ஜனங்கள் ஒரு பிளாங்கெட்டை வாங்குவதற்கு, இந்த ஒரு பிளாங்கெட், ஒரு ஸ்வீட் பாக்ஸ், கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது இவ்வளோ வாங்குறதுக்கு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நடந்து வந்து காத்திருந்து, ஏன்னா நாங்கள் போன பாதைகள் அப்படிப்பட்ட பாதைகள். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா டிரைவர் பக்கத்துலேயே நான் உட்காந்துருந்ததுனால என்னை இறங்க சொல்லலை. மித்த எல்லோரும் ஒவ்வொரு இடம் போகும்போது இறங்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு பேசாமல் நாங்கள் நடந்தே வந்துடலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கடினமான பாதைகளை தாண்டி ஏகதேசம் காட்மண்டு பட்டணத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அந்த மக்களை சந்தித்து இயேசுவின் பிறப்பை குறித்து பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக 5000 குடும்பங்களுக்கு இது கொடுக்கணும். இது எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. இப்பொழுது நான் 610 குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போகணும். ஸோ வீடுகளில் ஹெவன் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் நீங்களும் இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் இந்த கவரை நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதை கொடுக்கலாம். இதை வாங்கும் பொழுது இதுக்கு உள்ளால் அந்த மினிஸ்ட்ரியோட காரியங்கள் இருக்குது. நீங்கள் எங்கள் கூட இணையணுன்னா அதுக்குள்ள பங்காளர் படிவம் இருக்குது. குறிப்பாக சத்தியவாசகன் புஸ்தகம் இருக்கிறது. இந்த கவர் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட 2 காரியத்தை செய்யுங்க. ஒன்று, 2026ஆம் ஆண்டுக்குரிய 3 ஷீட்டர் காலண்டர் கேட்டு வாங்கிக்கோங்க. 2வது, நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் உதவி செய்யலாம். அந்த உதவி நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ரசீதுகளை மறவாமல் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நிறைய பேர் இதை கேட்டு வாங்குகிறார்கள். அது சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதையும் நாங்கள் அதை சரியான முறையில் கர்த்தருக்காக பயன்படுத்துவதையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாலும் நாம் உண்மை முத்தமாக இருந்து அதை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். மறக்க வேண்டாம், நீங்களும் ஒரு 25 கவரை வாங்கி உங்களுடைய சபைகளில் உறவினர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து இந்த காரியங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய மிக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட வசனத்தின் வெளிச்சத்தில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை அன்பின் பகிர்வாக வைக்க வாஞ்சிக்கிறேன். இயேசுவே புகலிடமாய் நம்முடைய வாழ்வில் இருப்பதாய், இயேசு நம்முடைய வாழ்க்கையின் முதல் பிரதானமாய் இருப்பதால், இயேசு மட்டுமே நமக்கு புகலிடமாய் இருப்பதினாலே இன்றைக்கு நாம் இந்த வெளிச்சத்தில் நாம் இருக்கிறோம். இயேசுவாகிய வெளிச்சத்தில், வசனத்தாகிய வெளிச்சத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி வருகிறது. நான் இந்த நாளிலே ஒரு வேத பகுதி உபாகமம் 8வது அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருந்த பொழுது இந்த உலகத்தின் இன்றைய மனிதர்களுடைய நிலைகள், இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுடைய அன்றாட காரியங்கள், இதெல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது உண்மையாக இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாட்களில் ஆண்டவருடைய வல்ல பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்ட அந்த காரியங்கள், அதாவது அந்த
நம்முடைய நேபாள் தேசத்தில் உள்ள அந்த மக்களுக்கு நாம் செய்து வரக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் பரிசு, அந்த கவர்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிறோம், 10-11 ஒரு நிகழ்ச்சி, அப்படி யோசித்து விட்டு விடாதீங்க. ஏனென்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல நிலத்தில் விதைப்பதற்கு. ஏதோ நாங்கள் இங்கே வந்தோம், நேபாளுக்கு போகணும், தெரிஞ்சவங்கள பார்க்க போகணும், நேபாளை சுற்றி பார்க்க போகணும், நேபாளத்தில் பார்டரில் போய் தெரிஞ்சவங்களை சந்தித்தோம், ஒரு கூட்டத்தை நடத்தினோம், அப்படி அல்ல இது. 16 வருடங்களாக அந்த தேசத்திற்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு வந்த பாதைகள், நடத்தி வந்த பாதைகள், எவ்வளவோ பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த தேசத்திலிருந்து பலவிதமான அச்சுறுத்தல்கள், இதை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலே அந்த தேசத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்தினார். இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டை நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் படித்து உடனடியாக உங்களுக்கு எவ்வளோ கவர் வேணும், எத்தனை கவர் நீங்கள் கொடுக்க முடியும் சபைகளில் கொடுத்து டிசம்பருக்குள்ளதாக வாங்கி அதை தாருங்கள். 100% உங்களை நம்பித்தான் இந்த காரியங்களை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். இன்றைக்கு உபாகமம் 8வது அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயங்களில் பலவிதமான காரியங்களுக்கான பதில்களை பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் தந்தார். உபாகமம் 8 அதில் உள்ள 17-18 வசனங்கள். இந்த 17-18 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வில், உங்கள் வாழ்க்கையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வேலையில் இருப்பவர்கள், இருக்கிற நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த உன்னதமான மேன்மையான நிலைமைக்கு போன அநேக நபர்களுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நாளினுடைய செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு. இந்த ஐஸ்வர்யம் சம்பாதிப்பதற்கு அவருடைய பலன் தேவைப்படுகிறது. அவருடைய பலன், அவர் தரக்கூடிய பலன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐஸ்வர்யத்தை அல்லது ஐஸ்வர்யனை மாற முடியும். கர்த்தரால் கிடைக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தங்கும். வசனம் சொல்லுகிறது. இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, அவங்க பெரிய பணக்காரங்க அப்படி சொல்வதை விட அவங்க ரொம்ப பெரிய ஆள், அவங்க நிறைய பணம் வச்சுருக்கிறாங்க, அதில்லை. ஐஸ்வர்யம் என்பது கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் எப்போ தங்குது? அவர் பலன் கொடுக்கும் பொழுது அது தங்குகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு சின்ன வளர்ச்சி வரும் பொழுது நம்மை அறியாமலே நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாருங்க, ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக யோசிக்கிறது இல்லை, எங்ககிட்ட இருக்கக்கூடியது 4 தலைமுறைக்கு போதும், இதை வச்சு நாங்கள் பார்த்துக்கிடுவோம், எங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கொள்கிறோம். உங்கள் பார்வையில் நீங்கள் ஏதோ ஒரு திருப்தி அடைந்தவர்களைப் போல நீங்கள் பேசிக்கொண்டாலும் இது தேவனுடைய பார்வையில் தேவனை தூஷிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் நிர்மூலமாக்காமல் வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமல்ல. இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். இந்த வாழுகிற உலகத்தில் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த அசுத்தமான ஜனங்களுக்கும் பரிசுத்தமான உங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிய வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியப்படுத்தப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஐஸ்வர்யம் தான், பணம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலேயும் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைப்பலன், இந்த ஐஸ்வர்யம், இந்த வீடு, இந்த நிலை என் கடின உழைப்பும் வாங்க. கடின உழைப்பு என்று ஒன்றுமே இல்லை. உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும், அது தங்குவதில்லை. ஏனென்று சொன்னால் கடினமாய் உழைப்பது நீங்கள் மட்டுமல்ல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சில பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, போதகர்கள் சொல்லுவார்கள், ஊழியக்காரர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சோம், நிறைய தியாகம் பண்ணணும், அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை இப்படி வைத்திருக்கிறார். இது ஒன்றும் இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்னால் இதெல்லாம் சும்மா கிடைக்கல, சும்மா வரல, சும்மா ஒன்றும் யாரும் எங்களுக்கு தரல.
நாங்கள் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறோம், அவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிம்பாங்க. இல்லை, உழைப்பு என்பது எல்லாருக்கும் உரியது. எல்லாரும் உழைக்கிறாங்க. இந்த உலகத்தில் உழைக்காமல் எந்த ஒரு மனிதனும் இல்லை. சொல்லுவாங்க, இந்த ரோட்டோரத்தில் பாருங்கள், அங்கங்கேயே உட்காந்துருக்கு, அவங்களும் உழைக்க தான் செய்கிறான், அவங்களும் எஃபோர்ட் போட்டு தான் உட்காந்துருக்கிறான். அவர்களுக்கு தெரியும் எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, யார் கொடுப்பா, யார் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் டேட்டா பேஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அது ஒரு உழைப்பு. அது தவறு இல்லைங்கிறது ரெண்டாவது காரியம். ஆனால் அது ஒரு உழைப்பு. அங்கே அவன் ஒரு உழைப்பை போடுகிறான். அதுபோலத்தான் ஒவ்வொரு தொழிலில் உள்ளவர்களும், ஒவ்வொரு வேலை செய்கிறவர்களும், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தகுதியின் அடிப்படையில், வேலையின் அடிப்படையில், தங்களுடைய டிவிஷன்ஸ் பிரிவுகளின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் உழைக்கிறாங்க. அப்போ அந்த உழைப்புடைய பலனை எடுக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். யாருமே இதை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கி நமக்குள்ள இந்த வார்த்தை இருக்குது. பெரிய வசனங்கள், நல்ல நல்ல தியானங்கள் எல்லாம் உட்காந்து படிக்கிறோம். வேதத்தை படிக்கிறாங்க, வேதத்தை எழுதுகிறாங்க, வேதத்தை மனப்பாடம் பண்ணுகிறாங்க. வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கையில் மனப்பாடம் பண்ணின வசனம் வேலை செய்யலை. நீங்கள் தினமும் அதிகாலையில் படித்த அந்த வேத வசனம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அபியாசிக்கப்படவில்லை. அது கிரியை செய்யவில்லை. அந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை. அந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, அமைக்கப்பட்டிருக்கிறதா, அல்ல அந்த வசனத்தில் உள்ள காரியங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, உடன்படுகிறேனா? இன்றைக்கு அதை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் வரும்பொழுது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது. உங்களை இன்னொருவோடு ஒப்பிடுவது அல்ல. இந்த வசனத்தின் வெளிச்சம் எதற்காக இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் வசனத்தோடு வாழுவதற்கான, வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கான, வசனத்தை மற்றவர்களுக்கு போதிப்பதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வசனத்தோடு நீங்கள் உங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். வசனத்தை கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த வசனம் என் வாழ்க்கையில் இருக்குதா? அழகாக போதிப்பார்கள், அட்டகாசமாய் போதிப்பார்கள். வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தை வைத்து இது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேய மொழியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீப்ருவில் இப்படி என்னெல்லாமோ சொல்லுவாங்க. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வசனம் கூட அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபை அந்த வட்டாரத்துக்குள்ள அல்லது அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளில் எந்த ஒரு வசனமும் இருக்காது. அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் ஏன் சாமர்த்தியம், ஏன் திறமை, என்னுடைய பின்னணி, நான் இந்த ஊர், நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறேன், இப்படி சொல்லி தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய மேட்டிமை உள்ளவர்களை குறித்து இன்றைக்கு இங்கே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், யதார்த்தமாய் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உங்கள் சாமர்த்தியமோ உங்கள் கை பலனோ இந்த உலகத்தில் எதையும் சாதிக்காது. அப்படி சாதித்திருக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ பெரிய பெரிய நிலைகளில் நீங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்க வேண்டும். இன்றளவும் 2020 வந்து போன கொரோனாவை குறித்து, லாக்டவுனை குறித்து இன்றைக்கு 2025 பேசுகிறார்கள். என்னாச்சு பிரதர், எப்படி இருக்கீங்க? பிஸ்னஸ் ரொம்ப டல்லு பிரதர், லாக்டவுன்லேருந்தே அப்படியே விழுந்துருச்சு அப்படிம்பாங்க. என்னாச்சு? லாக்டவுனுக்கு பிறகு எழும்பவே முடியலைம்பாங்க. அப்போ லாக்டவுனுக்கு பிறகு எழும்பினவங்க எல்லாம், லாக்டவுனுக்கு பிறகு புதுசாக அடுத்தடுத்த காரியங்களை செய்தவங்க, சிலர் தன்னுடைய தொழிலினுடைய நிலை அல்லது அந்த இதை இருந்து யோசித்து அடுத்த ஒரு புதிய ரூட், ஒரு புதிய வழியை அவர்கள் கண்டுபிடித்திருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய முதலீடு செய்தவர்கள் அந்த தொழிலை நம்பிதான் இருப்பார்கள். அவர்கள் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வருவதற்குரிய காரியத்தில் அவர்களுடைய பிரயாசங்கள், உழைப்பு, அவர்களுடைய கைபலன் இதெல்லாம் முக்கியம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியம், அதனுடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் தர வேண்டும். கர்த்தர் தரணும். நான் சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறாருன்னா அதை ஒரு பேங்க் எனக்கு லோன் தரக்கூடாது. நான் ஒரு பேங்க்லேருந்து லோனை வாங்கி வச்சுட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுவதில் என்ன இருக்கிறது? பில்டிங்கில் எழுதி போட்டிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தினுடைய பில்டிங்கில் எழுதி போட்டிருக்கிறாங்க, இந்த கட்டடம் இந்த குறிப்பிட்ட ஒரு வங்கிக்கு பாத்தியப்பட்டதுன்னு போட்டிருக்கிறாங்க. உள்ளால நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம் வாங்கங்கிறீங்க. இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு வெளிச்சம். என்ன, எப்படி இந்த காரியம் ஆகும்? இது எப்படி தேவனால் ஆனதுன்னு நம்ம சொல்ல முடியும்? தேவன் தரக்கூடிய காரியத்தை நீங்கள் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர் தருகிறார் என்று சொன்னால் அந்த ஐஸ்வர்யம் அல்லன்னு சொன்னால் நான் சம்பாதிக்கிற அந்த காரியம், அதற்கு அவர் தருகிற அந்த பலன் மிக முக்கியமானது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பலன். அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் பலன், தேவ பலன். இன்றைக்கி ஒரு பெரிய தேசத்திற்குள்ளே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அந்த முன்பின் தெரியாத ஒரு ஊர், சில சொல்லுவாங்க அந்த தேசத்தில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. எது நடந்தாலும் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு சென்ற தேவன் நமக்காக அங்கே ஒரு வாசலை வைத்திருப்பார். அதே போல் இன்றைக்கு நாங்கள் 4000 கிலோமீட்டருக்கு அங்கே போய் நாங்கள் நிற்கிறோம். வசனம் சொல்ல முடியாத ஒரு இடம்தான். எத்தனையோ பாடுகள் உண்டு, கடினமான சூழ்நிலைகள் உண்டு.
150 குடும்பங்கள் 200 குடும்பங்களை சந்திப்பதற்காக சில மலைகளில் போகும் பொழுது நாம் நடந்தும் போக முடியாது, வாகனத்திலையும் போக முடியாது, கயரை போட்டு இழுத்து மேலே எடுப்பாங்க. இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, உங்கள் ஜெபங்கள், நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் ஜெபங்கள், மனப்பூர்வமான ஜெபங்கள், நீங்கள் சபைகளில் நேபாளுக்காக, எங்கள் தரிசன ஊழியத்திற்காக, எனக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தேவ பலனாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாதான். ஆமென். உங்கள் இருதயத்தில் கூட நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்போ இருதயத்தில் மட்டும் இல்லை, வெளியரங்கமாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி கிறிஸ்துவின் பிள்ளைகளில் அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வியாபாரத்தை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக இயேசு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு யோசிக்கிறார்கள். கர்த்தர், தேவன், என் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை மறந்து இறைவன், கடவுள் எல்லாமே ஒன்று தாங்க. எல்லாம் ஒன்று தான். நம்ம எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறோம். என் கடைக்கு எல்லாரும் வருவார்கள். சில காரியங்களை அவர்கள் கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. இந்த சாமர்த்தியமோ, உங்களுடைய படிப்போ, உங்கள் பின்னணியோ, இல்லைனா உங்களுடைய கை பலனோ, நான் கையினால் உழைச்சேம்பாங்க. இந்த சொந்த கையினால் தான் உழைக்கணும். ஆனால் அந்த சொந்த கையினால் உழைப்பதற்கு பலனை கர்த்தர் தரணும். ஆண்டவர் பலனை தரலன்னா என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய அந்த பலன் தான் ஒரு மனிதனை எழுப்பி நிற்க வைக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் வியாபாரத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? குடும்ப வாழ்வையில் கசப்புகளினால், வேதனைகளினால் விழுந்து கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தேசத்துக்கு பெயர் சொல்ல விரும்பலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு வெளி தேசத்தில், தமிழ்நாட்டிலிருந்து போன குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் உள்ள ஒரு கணவன் மனைவி குடும்பமாக சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய ஒரே ஆசை, எங்கள் பிள்ளைகள் எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அழுது கதறுவார்களாம். அந்த தேசத்தில் வெள்ளிக்கிழமைகளில், அந்த நாட்களில் அவர்கள் போய் கதறி அழுது ஜெபிப்பார்களாம். ஆண்டவரே, இங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்கப்பா, இங்கே எவ்வளோ பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, இதை போல் எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தில், இந்த சபைக்குள்ளே விளையாட வேண்டாமாப்பா, எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தாங்கன்னு 2 பேரும் கணவன் மனைவியுமா கையை பிடிச்சி நின்னாங்க, ஜெபிச்சாங்க. பெரிய படிப்பு, பெரிய சம்பாத்தியம், கணவனை விட மனைவி நிறைய சம்பாத்தியம், அப்படி பணம் குமிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இந்த பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார், தயவு கொடுத்தார், அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அவர்கள் சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுத்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு வாசலை கொடுத்தார். பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு போனார்கள். அவர்களுடைய 3 பிள்ளைகள் அவர்களோடு கூட இருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த 3 பிள்ளைகளும் அங்கே போன பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு கணவன் மேலே விழுந்தது. மனைவி சொன்னால், நீங்கள் இந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் சம்பாதிக்கிறேன், என் படிப்பில் நிறைய பணம் கிடைக்கும், நான் நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிடுவேன், ஊரில் உள்ள லோன் எல்லாம் கட்டிடுவேன், நான் ஊரில் அதை செய்வேன் இதை செய்வேன்னு பேசுகிறீர்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே படட்டும். உங்களை வாயிலிருந்து அந்த வார்த்தையை சென்சார் பண்ணுங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது. கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய காரியங்களுக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் அப்படி செஞ்சிருவேன், என் படிப்புக்கு இது இல்லை, நான் இப்போ நினச்சேன்னா அயர்லாண்டு போயிடுவேன், இப்போ நினச்சேன்னா லண்டன் போயிடுவேன், இப்போ நினச்சேன்னா அமெரிக்கா போயிடுவேன். நீங்கள் நினச்சி போகவே முடியாது. உங்களை விட திறமைசாலிகள், உங்களை விட நன்றாய் படித்தவர்கள், உங்களை விட பல கோடிகளுக்கு அதிபதிகள், பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, போக முடியலை. ஆனால் தகுதி இல்லாத சமுதாயத்தில் பார்க்கிறவர்களிடத்தில் இவெல்லாம் போவானா, இவ ஒரு ஆள், இவளுக்கு இருக்கக்கூடிய இந்த படிப்பு இதெல்லாம் வச்சு இவளுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா? முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது போய் 15,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்து புழப்ப பார்க்க சொல்லுன்னு கிண்டலாக ஏளனமாய் பேசின அநேக என் சகோதரிகள் இன்றைக்கு வளைகுடா நாடுகளில், இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தங்களை தாழ்த்தினார்கள், தன்னுடைய சமூகத்தில் தாழ்த்தினார்கள், ஒரே விழலா விழுந்துட்டாங்க, அன்பரின் பாதத்தில் விழுந்தாங்க, கர்த்தர் உயர்த்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் நான் வேலைக்கு போகிறேன், தற்செயலாக 12-13 வருடங்களுக்கு முன்பு அந்த குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய வீட்டுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அந்த சகோதரி சொல்லுகிறாள், பிரதர், எங்கள் 2 பேருக்கு சம்பளத்தை பாருங்கள் பிரதர்னு எல்லாம் சேலரி ஸ்லிப்பை தூக்கி போடுறாங்க. அந்த மனுஷன்
உடைந்து போய் நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது வேலை செய்யக்கூடிய இந்த கம்பெனியில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று சொல்லி நூற்றுக்கணக்கான பேர் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச நல்ல வேலையை இவள் விட சொல்லுகிறாள். விட்டுட்டு 3 பிள்ளைகளையும் பார்த்துக்கோங்க. அவன் சொல்லுகிறான், இந்த 3 பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு இந்த தேசத்தில் இருப்பதை விட நான் இந்தியாவில் போய் இருக்கிறது பெஸ்டர். இந்தியாவில் இருந்தால் வாழ்வாதாரம், என்னுடைய செலவுகள் குறைக்கப்படும். நான் பிள்ளைகளை கவனித்து கொண்டு நான் இந்தியாவில் சொந்த ஊர்லேயே இருக்கலாமே. இப்படி மாறி மாறி வாக்குவாதம் முடிந்தது. அந்த சகோதரி சொன்னார்கள், என்னுடைய படிப்பு இன்னும் 3 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும், அடுத்தடுத்த நிலைக்கு நான் வளருவேன். பயங்கரமாக ஆர்கியூ பண்ணாங்க. அந்த 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 பிரச்சனைக்கு முடிவே இல்லை. கடைசியாக அந்த சகோதரன் தன்னுடைய வேலையை விட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. விட்டார். வேலையை விட்டு விட்டு அந்த பிள்ளைகளை கவனித்து கொண்டு வீட்டில் இருந்தார். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி கொண்டு இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஏகദേശம் 12 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். என் படிப்பு, என் சம்பாத்தியம். அந்த அன்பு சகோதரி மிகப்பெரிய ஒரு நோயினாலே பலவீனப்பட்டு ஊரில் இருக்கிறாங்க. எந்த வேலை வேண்டான்னு விட்டாங்களோ அதே வேலையில் இந்த சகோதரன் இன்றைக்கு அந்த தேசத்தில் அதே வேலையை திரும்ப தொடருவதற்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரி இன்றைக்கும் குறிப்பிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்திய தேசத்தில் சொந்த குடும்பம், ஒருவேளை இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை அந்த சகோதரி பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை குற்றப்படுத்துவதல்ல, உங்களை மட்டப்படுத்துவதல்ல. ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என் சாமர்த்தியம், என் படிப்பு, என்னுடைய படிப்புக்கு 3 வருஷத்துக்கு பிறகு அயர்லாண்டில் வேல்யூ என்ன தெரியுமா? என் படிப்புக்கு 10 வருஷத்தில் யூகேல குறைந்தபட்சம் 30 லட்சம் 20 லட்சம் என்னால் ஏர்ன் பண்ண முடியும். நான் 2 படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன். பேசினது என்னிடத்தில், கேட்டுக்கொண்டிருந்தது நான் மட்டும் நீ நினைச்சிட்டு இருந்தீங்க. கேட்டுக்கொண்டிருந்தது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனும் தான். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அந்த பலகீனத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஆனால் அது எடுக்க வேண்டுமானால் என் பலன் இல்லைப்பா, என் தகுதி இல்லை, என் திறமை இல்லை, ஆண்டவரே உங்கள் கிருபைதான்னு உங்களை தாழ்த்தணும். அவருடைய சமூகத்தில் விழணும், அழணும், கதறணும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். திரும்பவும் சொல்லுகிறேன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பலன், எனக்கு இருக்கக்கூடிய இந்த கைபலன், இதுதான் என்னோட இதெல்லாம் இல்லை. ஆண்டவரே உங்கள் கிருபை தான் எனக்கு, உங்களுடைய கிருபை தான் எனக்கு, உங்களை ஆராதிப்பது தான் எனக்கு தகுதி, உங்களை உயர்த்துவது தான் என்னுடைய மகிமே. நீங்கள் விழுந்து கிடக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாது, இருதயத்தில் கூட அந்த எண்ணம் வரவே கூடாது. எனக்கு அநேக பிள்ளைகள், பெற்றோர்கள் அநேகர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் தொலைபேசியில் பேசுகிறீங்க, வீடியோ காலில் பேசுகிறீங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உன் திறமை இல்லைம்மா, உன்னோட பெரிய கைப்பலன் இல்லை, நீ படித்த படிப்பு இல்லை, உனக்காக வடித்த கண்ணீர் தான் உன்னை அங்கே உட்கார வச்சுருக்குது, இன்றைக்கி நீ அங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது கர்த்தர் உன்மேல் வைத்த ஒரு பலன். அவருடைய பலன் உண்மையில் விளங்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி நிறுத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அவருடைய பலனால, கர்த்தருடைய பலனால, கர்த்தர் கொடுத்த கிருபையினால, அவர் உங்களுக்கு தந்த ஒரு தயவுனால நீங்கள் சம்பாதித்தவை உங்களோடு தங்கும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அது உங்களை கடனில் கொண்டு தள்ளாது. அது உங்களை வெட்கப்பட வைக்காது. அது உங்களை கண்ணீர் விட வைக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த 19, 20 நான் படிக்க விரும்பலை, நீங்கள் படிங்க. இந்த உபாகமம் 8வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை நீங்கள் படியுங்கள். நீங்கள் படித்து பாருங்கள். இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசுவார். ஏனென்று சொன்னால், நீங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, என்ன வழிபாட்டில் நிற்கிறீங்க, நாகரிகம் என்ற பேரில், கலாச்சாரம் என்ற பேரில் நாங்கள் அடுத்த நிலைமைக்கு வந்துட்டோம் பிரதர். ஆண்டவர் எங்களை கொண்டு போயிட்டார். ஆண்டவர் கொண்டு போகல, நீங்களாக அடுத்த நிலைக்கு போய் நிற்கிறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தினால், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் நடத்துங்க. தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்பினால நிரப்புங்க ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாமர்த்தியமோ கை பலனோ ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்கள் அன்பு தான்ப்பா, உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கைகளை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவீங்களா? வெட்கப்படாதீங்க. பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. கையை எடுத்து இப்படியே இருதயத்தில் வைங்களேன். இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் தந்த பலன். நான் வீடு கட்டுவேன்னு யாருக்கும் தெரியாது. எத்தனையோ பேர் என்ன அவமானமாக பேசினாங்க. ஆனால் என்னை தூக்கி எடுத்தீங்களப்பா. எனக்கு பலன் தந்தீங்களா ஆண்டவரே, எனக்கு கிருபை தந்தீங்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தீங்களே, என்னை ஊழியம் செய்ய வச்சிங்களே, என்னை வீடு கட்ட வச்சிங்களப்பா. என்னையும் சமுதாயத்தில் ஒரு மனுஷனை நினைத்து என்னை தேடி 4 பேர் வருவதற்கு எனக்கும் சில முக தயவுகளை, மனுஷ தயவுகளை தந்தீங்களப்பா. சொல்லுவீங்களா?
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் தாங்க ஆண்டவரே. அடிக்கடி என்னுடைய பிள்ளைகள் பேசுகிறாங்க, அடிக்கடி என்னுடைய கணவர் பேசுகிறார், அடிக்கடி என்னுடைய மனைவி பேசுகிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி வருது. நாங்கள் படித்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டோம், அந்த காலத்தில் நாங்கள் உழைச்சோம், அந்த வார்த்தை வேண்டாம். அந்த காலத்தில் நீங்கள் உழைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, பாடுபட்டீங்க, கண்ணீர் வடிச்சிங்க, அதுக்கு பலன் இன்றைக்கு உங்களுக்கு தலைமுறை எழுப்பி நிற்கிறாங்க. நீதிமானுடைய தலைமுறையாக நிற்கிறாங்க. அதற்கு காரணம் அன்னைக்கு நீங்கள் உழைச்சதில்லை, அன்னைக்கு நீங்கள் வடித்த கண்ணீர். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அடுத்த தலைமுறையை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை எங்கள் மத்தியில் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சாட்சியை பெற்றுக்கொள்ள, எங்கள் சாட்சியின் மூலமாய், எங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தின் மூலமாய் எங்கள் பிள்ளைகளும் அடுத்த நிலைக்கு உயருவதற்கு நீர் எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. உங்கள் பலனை தாங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே உங்கள் பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் தான் எங்களுக்கு தேவ பலன் தரணும், நீங்கள் தான் எங்களுக்கு தயவு தரணும், நீங்கள் தான் எங்களுக்கு கிருபை தரணும். உங்கள் பரிசுத்த தொடுதல் இப்போது எனக்கு வேண்டும்னு கெஞ்சுங்க. அவருடைய சமூகத்தில் நில்லுங்க, அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை தொடுவார். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, அப்பா இதுவரைக்கும் நடத்தினீங்க, இன்னமும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அன்பினால் நிரப்பும். கடைசி மட்டும் உங்களுடைய அன்பில் நிலைத்து நிற்பதற்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய உழைப்புகள், எங்களுடைய படிப்புகள், எங்களுடைய பின்னணிகள், இன்று எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சொத்து சுகங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி, இது எல்லாவற்றையும் தந்தது உங்கள் தேவ பலன். உங்கள் பலன், உங்கள் பலனால தான் இது கிடச்சிது. உங்கள் கிருபையினால தான் இது, உங்கள் தயவுனால தான் இது கிடச்சிது ஆண்டவரே. உங்கள் கிருபை, உங்கள் தயவு என்னை பெரியவனாய் மாற்றும். உடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த தொடுதல் எனக்குள்ளே வந்திருப்பதற்காய் நன்றி. சொல்லுவீங்களா? நல்ல தெய்வமே, இதுவரைக்கும் நடத்துனீங்க, இன்னமும் நடத்துங்க. நேபாள் தரிசனத்திற்காக, நேபாள் கிறிஸ்மஸ் கவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு 25 கவரை வாங்கி அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் தாரும். நீர் அப்படி செய்துவிட்ட தயவுக்காக நன்றி. உடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது நீர் எங்களோடு இடைபெற்றிருப்பதற்காய் நன்றி. தேவபலன் எங்களை ஆட்கொள்ளட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்கள் குடும்பம், என்னுடைய தலைமுறை, இனி வரக்கூடிய எங்களுடைய ஜெனரேஷன் எல்லாம் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு நின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான சாட்சியை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, உலகத்தில் எந்த மூலையிலிருந்து இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிறது, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நிரந்தரம், கர்த்தருடைய வார்த்தை நிரந்தரம். இது மாறாதது. வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே வாங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், உங்களை போதிக்கும். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நம்ம எல்லாரும் உயிரோடு இருந்தால் இன்னும் அடுத்த புதிய மாதத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ.